வணக்கம். இந்த வீடியோ பார்க்க போறவங்கள்ல யாராவதுக்கு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ, இல்ல உறவினர்களோ யாராச்சுக்கும் மது மதுக்கு அடிமையானவர்கள் இருந்து, அவங்க மேல நீங்க இரக்கப்பட்டு, அதுக்கு நீங்க உண்மையிலேயே உதவி பண்ணணும். இதுக்குலேருந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, தயவுசெய்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நான் அதிகமா இதுல சொல்லப் போறதில்ல. நீங்க உங்களுடைய நல்ல எண்ணத்துல நீங்க அதுக்கு உதவி பண்ண நீங்க முயற்சி பண்றீங்க. தயவு செய்து நீங்கள் தேர்ந்தெடுக்க போற வார்த்தைகள பார்த்து தேர்ந்தெடுக்க வேணும். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிக தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன சொன்னாலும் அது அவை மனசை புண்படுத்தாத மாதிரி நீங்க சொல்லணும். அண்ட் தயவு செய்து எப்ப பார்த்தாலும் இந்த குடியால தான் நீ கெட போற, நீ இப்படித்தான் அதெல்லாம் அழிய போற, இது நீ மீண்டு விராட்டி உன்னால ஒன்றும் செய்யலாத வாழ்க்கையில, இதுதான் உனக்கு பிரச்சனை என்று சொல்றது நோக்கம் சரியாக இருந்தாலும் சொல்ற விதம் பிழை. அண்ட் நீங்க இதை மட்டும் சொல்லாம முடிஞ்ச நீங்க அந்த நபருக்கு அதுல இருந்து மீண்டு வாரத்துக்கான வழியையும் சேர்த்து சொல்லுங்க. அதை சொல்லாமல் வெறும் இதை மட்டுமே சொல்லி வெறும் வலியை மட்டும் கொடுக்காங்க, வழியையும் காட்டுங்க. அது அது உங்களுக்கு தெரியன்னு சொன்னா முதல்ல அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்களுடைய நல்ல எண்ணத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் திருத்திக் கொள்ளணும், மேம்படுத்திக் கொள்ளணும். அப்போ உங்களுக்கு அவை எப்படி அணுகிறன்னு தெரியலன்னு சொன்னால் முதல்ல உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்றவங்க ஹெல்ப் பண்ண முடியும். இதை நான் அனுபவத்தெலாம் பேசுகிறேன். இந்த விஷயத்த இது ஒரு அட்வைஸ் கிடையாது. நான் யாருக்குமே இந்த அட்வைஸ் நான் கொடுக்குறதில்ல எப்பவுமே. ஆனால் என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்வேன். அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்குள்ள அதுலேருந்து எது அவைக்கு எடுக்க விருப்பமோ அதை அவை எடுத்துக்கொள்ளலாம், எது வேண்டாமோ அதை ஃபில்டர் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. நான் அப்பப்போ நான் ஒரு சில விஷயங்கள் நான் பட்ட அனுபவத்தையும் நான் பட்ட துயரத்தையும் கிட்டத்தட்ட 18-19 வருஷம் இந்த குடியால் நான் பட்ட துயரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லத்தான் ஆசைப்பட்றேன் இந்த சேனலில். ஸோ தயவுசெய்து நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் பெல்ல அமர்த்துங்க. நான் சொல்கிற விஷயங்கள் கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி.